அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய அற்புதமான பதிவு. முருக பக்தர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விரத நாள்னா அது மகா கந்த சஷ்டி விரதம் தான். ஐப்பசி மாதத்தில் நமக்கு பிரதமையிலிருந்து துவங்கி சஷ்டி வரைக்கும் உள்ள கடுமையான விரதம்னா மகா கந்த சஷ்டி விரதம் தான். முருகப்பெருமான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்காகவும் முருகனுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்காகவும் நம்முடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் இது எல்லாம் நடக்கிறதுக்காகவும் இந்த மகாகந்த சஷ்டி விரதத்தை எல்லாருமே விரதங்கள் இருப்பாங்க. சமீபத்தில் கூட 48 நாட்கள் எப்போ நம்ம ஆரம்பிக்கணுங்கிற பதிவு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 48 நாட்கள் பண்ண முடியாதவங்க கூட 21 நாட்கள், 11 நாட்கள், 6 நாட்கள், ஏன் ஒரே ஒரு நாள் கூட முருகனுக்காக வேண்டி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் தீர்வதற்காக அந்த ஒரு நாள் நம்ம விரதம் இருந்தால் கூட போதும், நமக்கு இந்த கந்தசஷ்டியுடைய அந்த முழு பலனுமே நமக்கு கிடைக்குங்கிற ஐதீகங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த விரத நாட்களை நீங்கள் மறக்காமல் குறித்து வச்சுக்கிறதுக்காக தாங்க இந்த பதிவு. இந்த விரத நாட்கள் என்றைக்கு துவங்குது, நமக்கு எல்லாம் கரெக்டான சரியான தேதிகள், இதை பற்றின அற்புதமான விளக்கம் தான் இப்போ கொடுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். கிழமையில் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும், நட்சத்திரத்தில் கார்த்திகை நட்சத்திரம், விசாகம், பூசம், திதியில் சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்ததுமான ஒரு நாட்கள். நமக்கு சஷ்டி எல்லா மாதத்துலேயும் வளர்பிறை தேய்பிறை சஷ்டிகள் வந்தாலுமே இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதி தான் மகாகந்த சஷ்டியாக நம்ம அழைக்கப்படுது. முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்தது ஐப்பசி மாதத்துடைய சஷ்டி திதியில் தான். அதனால தான் இதை கொண்டாடக்கூடிய விதமாக தான் ஐப்பசி மாதத்துடைய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமையிலிருந்து துவங்கி சஷ்டி வரைக்கும் உள்ள 6 நாட்கள் எல்லா முருகன் கோவில்லையுமே கந்தசஷ்டி விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதுவும் முருகப்பெருமான் சூரனோடு போரிட்டு வெற்றி கொண்ட திருச்செந்தூர் திருத்தலத்தில் இந்த ஒரு விழாவானது ரொம்ப விமர்சனையாக ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுவாங்க. இந்த விழாவானது நமக்கு உலகம் முழுவதுமே நமக்கு எல்லா முருக பக்தர்களும் எடுக்கக்கூடிய அற்புதமான இந்த ஒரு விரத முறை. அப்படிப்பட்ட மகா கந்தசஷ்டி விழா இந்த விரத முறைகள் நமக்கு எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி துவங்கி அக்டோபர் மாதம் 27ஆம் தேதிக்கு வரைக்கும் இருக்குது. சஷ்டி திதி அக்டோபர் 27ஆம் தேதி, சூரசம்ஹாரம் அக்டோபர் 28ஆம் தேதி முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமண வைபவம் நடைபெற இருக்குது. அப்படிப்பட்ட இந்த மகா கந்த சஷ்டி விழாவுக்கு நிறைய பேர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் காப்பு கட்டி எடுப்பாங்க, மாலைகள் அணிந்து விரதம் இருப்பாங்க. இல்லாட்டி காப்பு கட்டாமலே இல்லாட்டி விரதங்கள் இருந்து இப்படி முருகப்பெருமானை ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்க குடும்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி முருகனை வழிபடுவாங்க. நிறைய பேர் மிளகு விரதம் இருப்பாங்க, துளசி விரதம் இருப்பாங்க, இளநீர் விரதம் இருப்பாங்க. அப்படி முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி விரதங்கள் நிறைய விசேஷங்கள், நிறைய விரதங்கள் ஒவ்வொரு பக்தர்களால் இப்படி மேற்கொள்ளப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் நம்முடைய கோரிக்கைகள் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் இப்படி 48 நாட்கள், 21 நாட்கள், 11 நாட்கள் அப்படி மிக கடுமையான விரதங்கள் இருந்து நம்ம வேண்டி கேட்டோன்னா நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அது கைமேல் பலன் கிடைக்குங்க. இது பலருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவபூர்வமான உண்மை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். ஏன்னா ஏதோ ஒரு விரதம், ஏதாவது ஒரு நம்ம பூஜைகள் நம்ம அப்படி சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. எப்பயுமே சில தெய்வீகமான அந்த ஒரு பதிவுகள் நம்ம சொல்கிறப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில் இன்னமும் பல அற்புதங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் தான். அந்த கூப்பிட்ட க்ஷணமே நம்ம மனசுக்குள்ளே ஒருத்தங்க உள்ளுருகி நம்ம கூப்பிட்டாலே போதும், முருகான அழைச்சாலே போதும், எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஐதீகம் பலருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வேண்டி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களுக்கு தீரணும், என்ன பிரச்சனைகள் சரியாகணும், இல்லை ஏதாவது உங்களுக்கு காரியங்கள் நடக்கணும், குடும்பத்தில் குழந்தைகளுக்கு நமக்கு வேறு வேலைவாய்ப்பு, படிப்பு, கல்யாணம் அப்படி என்ன விஷயங்களாக இருந்தாலுமே அந்த விஷயத்தை வேண்டி முருகா எனக்கு இது நடத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி நீங்கள் உள்ளுருகி இப்படிப்பட்ட விரத முறைகளை நீங்கள் முருகனுக்காக எடுத்து பாருங்கள். நிச்சயம் முருகப்பெருமானுடைய அருளாலே அடுத்த சஷ்டிக்குள்ளே நீங்கள் நல்லபடியாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நம்ம வாழ்கிறத நம்மளே கண்கூடாக பார்க்கலாம்.
அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மகா கந்த சஷ்டி விரதம் நமக்கு எப்போ தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 48 நாட்களுக்கான அந்த விரதங்கள் நமக்கு நிறைய பேர் தொடங்கிட்டீங்க. அடுத்த கட்டமாக 21 நாட்கள் விரதம். 21 நாட்கள் விரதம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் இப்படி நம்ம முருகனுக்கான விரதத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதில் நிறைய பேருக்கு குழப்பங்கள் வரும். பெண்களுக்கான அந்த பீரியட்ஸ் தான் நிறைய பேர் கேட்கின்ற கேள்வி கமெண்ட் செக்ஷனில். அப்படி நீங்கள் விரதங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுனாலும் இந்த விரதத்தை நம்ம நிப்பாட்டவே வேணாம். சுவாமி ரூமில் மட்டும் வேறு யாரையாச்சும் வீட்டில் இருக்கவங்கள சொல்லி, பெரியவங்களோ குழந்தைகளோ கணவர்கிட்ட சொல்லி நீங்கள் விளக்கு வைக்க சொல்லலாம். நீங்கள் எப்பயும் போல் வெளியிலேருந்து உங்களுடைய விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம எப்பயும் போல் தலை குளிச்சுட்டு அந்த விரதங்கள் நீங்கள் எப்படி 1 நேரம் 2 நேரம் நம்ம சாப்பிடாம விரதம் இருப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி விரதங்கள் இருந்து முருகான்னு சொல்லி மனசுக்குள்ளே நீங்கள் அழைத்தாலே போதும். அந்த விரதத்துடைய பலன் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் எக்காரணம் கொண்டும் உங்களுடைய விரத முறைகளை நீங்கள் நிப்பாட்ட வேணாங்க. அடுத்ததாக 11 நாட்களுக்கான விரதம் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் வருது. அடுத்ததாக 6 நாட்கள் விரதம் எப்போ துவங்கிறதுனா அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை வருது. எங்களுக்கு இவ்வளோ நாட்கள் எல்லாம் எங்களால் விரதங்கள் இருக்க முடியாதுமா, ஒரே ஒரு நாட்கள் தான் விரதம் இருக்கும். ஆனால் அந்த ஒரு நாட்களும் முருகனுக்காக வேண்டி நம்ம மனசுக்குள்ளே ஆத்மார்த்தமாக ஒன்றிணைந்து நம்ம அப்படி வேண்டி கேட்குறப்ப இந்த ஃபுல்லாக எடுத்திருக்கோம் பார்த்திங்களா, 21 நாள் 11 நாள் இந்த எல்லா பலன்களுமே அந்த ஒரு நாள் நம்ம விரதத்துலேயே நமக்கு கிடச்சிருமோ. அவ்வளோ ஆத்மார்த்தமாக நம்ம வேண்டி கேட்டாலே போதுங்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரே ஒரு நாள் விரதம் எப்போன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு தான் நமக்கு கந்தசஷ்டியோடைய சூரசம்ஹாரம் நமக்கு நடக்க போகுது. அதனால் அந்த நாள் ஒரே ஒரு நாளைக்கான விரதத்தை நீங்கள் எடுக்கலாம். இப்படி எத்தனை நாட்கள் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, இல்லை 1 நேரம் உபவாசம் 2 நேரம் உபவாசம் அப்படி இது மாதிரியாவது முடியல எங்களுக்கு அப்படிங்கிறவங்க வெறும் எளிமையான சைவ உணவுகள் மட்டும் எடுத்துகிட்டு கூட நம்ம விரதத்தை எடுத்துக்கலாம். சூரசம்ஹார நாள் அன்னைக்கு மட்டும் முழுக்க உபவாசங்கள் இருந்து நம்ம மாலை நேரத்தில் போய் சுவாமி போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமேட்டு உங்களுடைய அந்த பூஜையை நீங்கள் முடிச்சுக்கலாம். இப்படி நினச்சி முருகப்பெருமானை நினச்சி விரதம் இருந்தோன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த கோரிக்கைகள் நிச்சயம் நடக்குங்கிற ஐதீகம் இருக்குங்க. அதனால் நம்பிக்கையோட இந்த வருடம் மகா கந்த சஷ்டிக்கு நம்ம சொல்லுகின்ற முறையில் எளிமையான முறையில் உங்களுக்கு விரதங்கள் இருக்க முடியுமோ அப்படி முருகனை வேண்டி விரதம் இருந்து பாருங்கள். நீங்கள் கேட்கும் வரங்கள் எல்லாமே கந்தனே உங்களுக்கு தருவான். நிச்சயம் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபவ அப்படிங்கிற அற்புதமான முருக மந்திரத்தை பதிவிடுங்க. முருகனின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்குங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.